Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 17/10/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன்டு. சார் ஆல்ரெடி ஓப்பன் தான் ஆயிருந்தது, எதுக்கு மறுபடியும் இந்த டைட்டிலில் ஒரு வீடியோ அப்படின்னா, நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது நேற்று ஃபுல் டே எம்சிசி வெப்சைட்டு அப்படியே டெட்டாக இருந்தது, அதாவது வெப்சைட்டுக்குள்ளேயே போக முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஊப்ஸ் அப்படின்ட்டு. அதையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போ காமிச்சிட்றேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வெப்சைட் சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள் ஆகிருக்குது. வெப்சைட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது. ஆனால் இதில் சாய்ஸ் லாக்கிங்க்கான கடைசி நாள் எப்போ அப்படிங்கிற தகவல் தெரியவில்லை. எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து காமிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிலையும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2லையோ இல்லை ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடாகட்டும் இல்லை பாண்டிச்சேரி இல்லை வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு ரவுண்டு 3 பற்றின அப்டேட் வேண்டாம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இன்னமும் சீட்டு கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ரவுண்டு 2லேருந்து ரவுண்ட் 3க்கு அப்கிரேடேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதற்கு முன்னதாக இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி வெப்சைட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நேற்று இருந்த எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸும் கிடையாது. எல்லா சாய்ஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சாய்ஸஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரியுது. இது எப்போ சார் எடுத்தது அப்படின்னா 17th October ஃப்ரைடே 12:36க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது சாய்ஸஸ் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இன்னமும் நோட்டிஃபிகேஷனாக இங்கே பிளிங்க் ஆகலை. அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் ஆகவில்லை. எப்போ சார் ஓப்பன் ஆகும் தெரியாது. அதை பற்றின அப்டேட் வந்த உடனே உடனுக்குடனாக நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சாய்ஸ் லாக்கிங் எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு லேட்டஸ்ட் நியூஸோ இல்லை ஸ்க்ரோலிங் நியூஸோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷனோ எதுவும் வரவில்லை. தேதி அப்படிங்கிறது, அதாவது கால அவகாசம் நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற அப்டேட்டும் இல்லை. அப்படி வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். சாய்ஸ் லாக்கிங்கை பற்றின அப்டேட் எம்சிசி தரப்பிலிருந்து இன்னமும் அஃபீஷியலாக அறிவிக்கப்படவில்லை. அதற்கு முன்னதாக நேற்று நம்ம நைட்டு, அதாவது 16/10/2025 ஈவினிங் ஒரு 6 o'clock எம்சிசி வெப்சைட் NMC வெப்சைட்லேருந்து உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11,500 சீட்ஸு அகடமிக் இயர் 25-26 ஆட் ஆகிருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் அதிகமான இடங்கள், அதாவது ஏற்கனவே கிடைத்த தகவல் மட்டும் இல்லாமல் கூடுதலாக இப்போது ஒரு 400 MBBS இடங்கள் தமிழ்நாட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இதனால் தமிழ்நாடு ரவுண்டு 3னுடைய நாட் ஓன்லி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரவுண்டு 3 கவுன்சிலிங் ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எப்படி சார் சொல்கிறீங்க, சும்மா எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர்
மெடிக்கல் எஜுகேஷன் போபால் மத்திய பிரதேசனுடைய மாப்பப் ரவுண்டுங்கிறது ரவுண்டு த்ரீக்கான ஷெட்யூல். அப்போ ரவுண்டு த்ரீக்கான ஷெட்யூல் வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் 22ஆம் தேதி வரைக்கும் செஞ்சுக்கலாம், அப் டு 11:59 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எத்தனாம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆகுது? சீட் மேட்ரிக்ஸ் 23ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 23/10/2025 மத்திய பிரதேசில் உங்களுக்கு ரவுண்டு 3க்கான சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா 23ஆம் தேதியிலிருந்து 23 அக்டோபர் 2025 ஆஃப்டர் தீபாவளி. ஓகேங்களா? 23/10/2025 இருந்து 25/10/2025 வரை சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் மத்திய பிரதேசில் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அலாட்மெண்ட் ஆஃப் ரவுண்டு 3 ரிசல்ட்டு 27/10/2025. இப்போது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மத்திய பிரதேசில் ஒரு மாணவருக்கு சீட் அலாட் ஆகிருந்ததுன்னா அந்த அலாட்டான காலேஜில் அந்த குறிப்பிட்ட மாணவர் கல்லூரியில் போய் சேர்வதற்கான கடைசி நாள் 28/10/2025 1/11/2025, அதாவது 1 நவம்பர் 2025 மாலை 6 மணிக்குள்ளே, அதாவது ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் 5 நாட்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது எந்த ஒரு ஸ்டேட்டும் அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஷெட்யூலுக்கு அவங்களுக்கு வந்த மெயிலினுடைய அடிப்படையிலோ அல்லது எம்சிசிகிட்டிருந்து கிடைச்ச நோட்டிஃபிகேஷனுடைய அடிப்படையில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இது லேட்டஸ்ட்டாக மத்திய பிரதேஷ் ரிலீஸ் பண்ண கவுன்சிலிங் ஷெட்யூல் 16/10/2025 நேற்று. இன்றைக்கி நம்ம 17/10/2025 நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த ரவுண்டு 3க்கான ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுக்கும் இதே டென்டேட்டிவ் டேட் தான் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் தமிழ்நாடுனுடைய ரவுண்டு 3 கவுன்சிலிங்கும் இந்த தேதியில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஓகேங்களா? அதற்கு முன்னதாக ஏதாவது டேட்டில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்த உடனே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோ இல்லை சென்டேக்கோ இல்லை மற்ற மாநிலங்கள்லேயோ ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா உடனுக்குடனாக நம்ம அந்த அப்டேட்டையும் கொடுத்துருவோம். இப்போதைக்கு இது மத்திய பிரதேசனுடைய ரவுண்டு 3 ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். இந்த தேதியில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே. ஓகேங்களா? அப்போது இந்த தேதியில் மாற்றம் இருந்தால் அதையும் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணுறவங்க எடிட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் எப்போங்கிறது தெரியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரவுண்டு 3 ஆல் இண்டியா கோட்டானுடைய ரிசல்ட் டேட் எப்போங்கிறது தெரியாது. இதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் எம்சிசி வெப்சைட்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுற 17/10/2025 மதியம் 1 மணி வரை எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை. அப்படி வந்ததுன்னா உடனடியாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். நேற்று ஒரு பேரண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஜோக்குக்காக சொன்னார், அநேகமாக 2025-26 கல்வியாண்டில் ஒரு மாணவர் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி அவர் ஃபஸ்ட் இயர்னுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம் முடிக்கிற அந்த நாளுக்குள்ளே கவுன்சிலிங் ஷெட்யூல் முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாம் முடிகிறதுக்கும் கவுன்சிலிங் முடிகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே நாளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ போகிற பார்த்தா அப்படி தான் இருக்கும் போல் தெரியுது. ஏன்னா நவம்பரில் தான் உங்களுக்கு ரவுண்டு 3ல் சீட்டு கிடைத்த மாணவர் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாளாக மத்திய பிரதேஷ் மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ரவுண்டு 3 ஷெட்யூல். அப்போது ரவுண்டு 3 முடியணும். அதுக்கப்புறம் சீட் வேக்கன்சி இருந்ததுன்னா ஸ்ட்ரே ரவுண்டு. போன வருஷம் 6 ரவுண்டு கவுன்சிலிங் நடந்தது. இப்போது நவம்பர் மிடில், அதாவது நவம்பர் 10-15 வரைக்கும் ஸ்டே ரவுண்டு போகும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஒரு ரவுண்டோட முடியுதா இல்லை அதில் திரும்பவும் எக்ஸ்டென்ஷன் இருக்குதா, 2வது ரவுண்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 5th ரவுண்டு 6th ரவுண்டு வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத
இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டும் வேக்கன்சிட்டையும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கவுன்சிலிங் ப்ராசஸை முடிச்சுட்டு மாணவர்கள் கூடிய விரைவில் கல்லூரிக்கு போய் ஜாயின் பண்ணி அவங்க 2025-26 கல்வி ஆண்டை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத SAPVS யூடியூப் சேனல் சார்பாக இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. அப்படியே அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் அகைன். இப்போது இந்த வீடியோவை நான் முடிச்சுட்டேன். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பவும் MCC வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அதாவது வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரோலிங் நியூஸ், லேட்டஸ்ட் நியூஸ் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா, PWT போர்ட்டல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ஓப்பன்டு எகைன். எந்த தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு ஓப்பன் ஆகிருச்சு. அது நடந்துகிட்ருக்குது. சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது நாளை மாலை 5 மணி வரைக்கும் கிடையாது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இதுதான் அந்த ஸ்க்ரோலிங் நியூஸ். PWT போர்ட்டல் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் PWT சர்டிஃபிகேட் ஃபார் ரவுண்ட் 3 UG கவுன்சிலிங் 2025 இஸ் ஆக்டிவ் நவ் அண்ட் அவைலபிள் அப் டு 4 PM ஆஃப் 18th October 2025. அப்போது நாளை மாலை, அதாவது 18th October 2025 மாலை 4 மணி வரைக்கும் PWTக்கான அவங்க சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போது நாளை மாலை 4 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். அந்த டைமுக்குள்ளேயே PWT சர்டிஃபிகேட்டையும் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது சாய்ஸ் லாக்கிங் அதன் பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது. அப்போது 18 அக்டோபர், அதாவது நாளை மாலை 4 மணி வரை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்கும், உறுதியாக போயிட்டுருக்கும். 200% நாளைக்கு மாலை 4 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. சாய்ஸ் லாக்கிங்க்கான டேட் அப்படிங்கிறது இன்னமும் MCC வெப்சைட்லேருந்து வரவில்லை. ஓகேங்களா? சாய்ஸ் லாக்கிங் எப்போங்கிறது வந்த உடனே இதே மாதிரி நம்ம ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிடலாம். அப்போது இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவுன்சிலிங்கினுடைய ரவுண்டு 3 ஷெட்யூலும் கண்டிப்பாக டிலே ஆகும். அப்போது PWT போர்ட்டல் நாளை மாலை 4 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவங்க PWT கேண்டிடேட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பனாக இருக்கும். சாய்ஸ் லாக்கிங்கை பற்றின அப்டேட் இந்த வீடியோவை பதிவு பண்ணுற இந்த 17/10/2025 மதியம் 1:20 வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? நாளை மாலை 4 மணி வரைக்கும் 18/10/2025 மாலை 4 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் இருக்கும். சாய்ஸ் லாக்கிங் எப்போங்கிற தகவல் கிடைச்ச உடனடியாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம்.